இந்த காணொளியில சிடி விக்ரமரத்னனுடைய மரணம் தொடர்பான சில விடயங்கள் வெளியா இருக்கின்றன. பலர் இது தொடர்பான விமர்சனங்களை இன்றைய அரசியல் பரப்பில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார். அது சம்பந்தமாகத்தான் இந்த காணொளியில ஆராயிருக்கின்றோம். உண்மையிலேயே அண்மை காலமாக நடைபெறுகின்ற மரணங்கள் அரசியல் பின்புலத்தை சார்ந்தவையாக இருக்கின்றன. முன்னைய காலகட்டங்கள்ல ஒரு சாட்சியங்களாகவும் முதல் நடந்த ஊழல் சம்பவம் தொடர்பான சாட்சியங்களாகவும் அது தொடர்பான விசாரணைகளுக்கு போயிட்டு வந்தவர்களாகவும் கைது செய்யப்பட்டவர்களாகவும் தான் இருக்கின்றார். குறிப்பாக கபில சந்திரசேனனுடைய மரணம், அது மட்டும் இல்லாமல் இந்த இணைய ஊடுருவிகளால் ஆஸ்திரேலிய பணம் திருடப்பட்டதாக சொல்லப்படுறதுல ஒரு அதிகாரியினுடைய மரணமாக இருக்கட்டும், முன்னைய காலகட்டங்களில் தினேஷ் சாப்டருடைய மரணம் தொடர்பாக இப்பொழுது விவாத பொருளாக மாறி இருக்க விடயம் அது ஒரு கொலையாக இருக்கலாம் என்றதாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் பெரிய அளவில் ஒரு பேசு பொருளான விடயங்களாக மாறியிருக்கு. அதுல குறிப்பாக இந்த சிடி விக்ரமரத்னனுடைய மரணம் என்றது தற்கொலையாக சொல்லப்பட்டிருந்தது. அவருடைய அத்துலகிரிய வீட்டில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் என்கிற விடயங்கள் பெரிய அளவில் பேசப்படுது. அது துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டு கொண்டு உயிர் மாய்த்து கொண்டிருந்தார் என்ற விஷயம்தான் முதல் கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கார். ஆனால் அவருடைய காவலாளியினுடைய துப்பாக்கியைத்தான் அவர் பெற்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருந்தார். குறிப்பாக அவருக்கு காவலாளியாக இருந்தவர்கிட்ட துப்பாக்கியை பெறுகின்ற பொழுது அவர் சொல்லியிருந்தார், அந்த மெகசீனை கலட்டிட்டு தான் கொடுக்க, மெகசீனோட தனக்கு வேணும், அந்த தோட்டாக்கள் பொருந்திய மெகசீனோட தனக்கு வேணும் என்று சொன்ன இடத்துல அதை தோட்டாக்களோடைய அவர் கொடுத்த இடத்தை அவர் சுட்டு தற்கொலை செய்து கொடுக்க. எதற்காக அவர் அவ்வாறு கொடுக்க வேண்டும்? மேலே சாதாரணமாக ஒரு மேலதிகாரிகிட்ட நாங்கள் துப்பாக்கியை கொடுக்கிறோம்னாலே அந்த துப்பாக்கியினுடைய முழுமையான தோட்டாக்களையும் வெளியகற்றிட்டு கொடுக்கறது வளமை, அல்லது ஏதோ ஒரு சான்று பொருள், நான் இந்த துப்பாக்கியை இவர்கிட்ட இந்த நேரத்தில் இந்த நாளில் ஒப்படைக்கிறேன்ற வகையில கொடுக்குறேன் என்றால் இது சாதாரணமாக சொத்து சம்பந்தப்பட்ட விடயம் மட்டுமல்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விடயம் கூட என்றதால அப்படியாக தான் கொடுக்க வேண்டும். ஏன் அவர் இப்படி ஒரு விடயத்தை செய்தார் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று தொடர்ந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இப்படியாக விசாரணையின் மூலமாக சில தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர் குறிப்பாக அப்புறம் அந்த துப்பாக்கியை வேணா பிறகு அவரை தண்ணி வாங்க அனுப்பிட்டு, அந்த காவலாளியை தண்ணி வாங்க அனுப்பிட்டு அடுத்ததாக இவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் என்கிற விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் எங்களுடைய காணொலியில் குறிப்பிட்டது போல ஒரு சர்வதேச அமைப்பு ஒன்று, லண்டனை தலைமையமாக நினைக்கின்ற ஒரு சர்வதேச அமைப்பு ஒன்று ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருந்தது. அந்த அமைப்பை மேற்கோள் காட்டி பல செய்திகள் வெளியாகினதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. முன்னைய காலகட்டங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக சரத் வீரசேகர் அவர்கள் இருக்கின்ற காலப்பகுதியில் அவருடைய பொது பாதுகாப்பு அமைச்சினுடைய மேல்மாடி கட்டடத்தில் காலை 9 மணி அளவில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு கூட்டம் கூடியதாகவும் அந்த கூட்டம் பெரிய அளவில் பாதுகாப்பில் நடந்ததாகவும் அதில் உயிர்த்த தாக்குதலுடைய சாட்சியங்களை அளிப்பது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. நேற்றைய காணொலி அதை சொல்லியிருந்தோம். குறிப்பாக சாரா ஜஸ்மின் அவர்களுடைய டிஎன்ஏ பரிசோதனைகள் சம்பந்தமாக அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது. 3ஆம் கட்ட டிஎன்ஏ பரிசோதனைகள்ல குளறுபடிகள் ஏற்பட்டதான விடயம் பேசப்பட்டது. அதுலேயும் நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவா பார்க்கணும். என்னென்றா, இதுல இந்த சாரா ஜஸ்மின் தொடர்பான விடயத்தை சிடி விக்ரமரத்ன அவர்கள் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல தெரிவித்திருந்தார். கோடபாய ராஜபக்ச அவர்கள் அவர் உயிருடன் இல்லை என்பதை நிரூபிக்கிறதுக்காக அடிக்கடி டிஎன்ஏ பரிசோதனையை எடுக்குமாறு வற்புறுத்தி இருந்தார், அல்லது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தன என்ற விஷயத்தை சிடி விக்ரமரத்ன அவர்கள் ஒரு விசாரணையின் ஒரு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல வாக்குமூலமாக அளித்திருந்தார் என்ற விஷயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. அப்ப இதுவும் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றன. ஏன் இப்படியான விசாரணையில இருக்கிற ஒருவர் தற்கொலை செய்ய வேண்டும்? அதுல இவர்களுடைய விசாரணையின் அடிப்படையில் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட விடயத்துல தான் இவர் ஒரு மகனுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விடயத்துல ஒரு மன அழுத்தம் காரணமாகத்தான் அவர் இந்த முடிவை எடுத்துக்கொண்டார் என்ற விஷயம் பேசப்பட்டுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய வழக்குல 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட ஒரு வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறார். இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக செய்யப்பட்டது என்ற விடயம் தொடர்ந்து ஆளுங்கட்சியால பேசப்பட்டு வருகின்றது. ஆக இந்த ஆளுங்கட்சியினுடைய சில விசாரணைகள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கத்தில் மேற்கொள்ளப்படுறது. என்றால் ஏற்கனவே இவர்கள் ஒரு குற்றவாளியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சில விசாரணைகளை மேற்கொள்றாரோ இவர்கள்லாம் என்ற அடிப்படையில் அது ஒரு சுயாதீன திணைக்களங்கத்துக்கு சவாலாக அமைகின்றது என்ற ஒரு விமர்சனம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில கபில சந்திரசேனனுடைய மரணம் தொடர்பாகவும் சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய மரணம் தொடர்பாகவும் ஏலவே பொதுஜன பிரமுன தரப்புல இருந்து தொடர் விமர்சனங்கள் வந்திருந்தன. கபில சந்திரசேனன் மரணத்திலேயும் தங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, மரணம் அல்ல,
அல்லது தற்கொலை அல்லது கொலையாக இருக்கலாம் என்கிற அடிப்படையில் பேசப்பட்டிருந்தது. அதே போல மைந்தனுடைய ஊடக பேச்சாளர் அண்மையில சிடி விக்ரமரத்ன அவருடைய கொலையும் தற்கொலை அல்ல கொலை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். ஆகவே ஒரு சிக்கல் நிலைமையில தான் இந்த வழக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிர்கட்சிகள் பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து இப்படியான சம்பவங்கள் மரணங்கள் நிகழ்வது, அதுவும் குறிப்பாக ஒரு பிரதான வழக்குல சம்பந்தப்பட்ட ஒருவர்களுடைய விடயத்துல இப்படியான விடயங்கள் நடைபெறுவது ஒரு நீதி பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கும். குறிப்பாக உண்டு இந்த விடயங்களுக்கான நீதி கிடைக்காமல் போகும்ன்றது ஒரு விஷயம். இன்னொரு விதத்துல இனி வாக்குமூலங்களாக வருபவர்கள் அல்லது சாட்சியங்களாக மாறுபவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், உயிர் அச்சுறுத்தல் ஏற்படும் என்கின்ற வகையிலையும் பேசப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் தேவை என்றுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில இந்த விசாரணை சம்பந்தப்பட்ட விடயங்கள் மேற்கொள்ளப்படுறது, அதற்கு பிறகு அவர்களுடைய கைதுகள் இடம்பெறுறது, கைதிலிருந்து பிணையில வழியில வருகின்றார்கள், பிணையில வழியில் வந்த பிறகு மீண்டும் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில் இருக்கின்ற சிலர் தற்கொலை செய்கின்றார்கள் அல்லது மரணம் சம்பவிக்கின்றது. ஒரு சிக்கல் நிலைமைகள்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்ட விசாரணைகள்ல என்ன தெரிய வரப்போகுதுன்ற ஒரு கேள்வி, ஒரு பதற்றம் தொடர்ந்து மக்கள் மத்தியில இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்துல முன்னைய காலகட்டங்கள்ல குற்றம் சுமத்தப்பட்ட பலர் இப்பொழுது நிரபராதிகளாக காண்பிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. குறிப்பாக நௌஃபர் மௌலவி அவருடைய விடயத்துல கூட 33,000 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படுது. ஆனால் இந்த அரசாங்கத்துல ஒரு விமர்சனம் இருந்தது, சிலரை பிரதான சூத்திரதாரிகளை காப்பாற்றுறதுக்காண்டி தான் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. அதே மாதிரி குறிப்பிட்ட வழக்கில் அல்விஸ் அவர்களுடைய இந்த வெள்ளைவான் கடத்தல் தொடர்பாக பேசப்படுகிறது. அவரும் சில விடயங்களை, அதாவது கோட்டபாய ராஜபக்சவனுடைய அழுத்தத்தின் பேர்ல சில ஊடகவியலாளர்களுக்கு தாக்கி இருந்தார். அது தொடர்பான விடயங்களும் பெரிய அளவுல பேசப்படுறது. முன்னைய நாள்கள்ல அதிகாரத்தில் இருந்தவர்கள், அதாவது ஒரு போலீஸ் அதிகாரத்துல குற்றப்புலனாய்வு திணைக்கள சார்ந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் மேலேயோ இவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்கனவே நாங்கள் சொன்ன இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமா ஒவ்வொரு திங்கட்கிழமை 9 மணிக்கு கூடுற குழுவுல சுரேஷ் சிலையை தலைமையாக கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், முன்னே நாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர, அல்விஸ் மற்றும் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன என்ற பலர் அதுல ஒரு கூட்டாக இருந்தான் இந்த முடிவுகளை எடுப்பார். இப்பொழுது இந்த விடயம் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்ட பிறகு இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன, அடுத்த கட்டமாக இது நோக்கி நகரப்போற விஷயம் எவ்வாறு இருக்க போன்றது. உயிர்த்தனார் தாக்குதல் சம்பவம் வருகின்ற பொழுதே கோட்டபாய ராஜபக்ச ஒரு மேன்முறையீட்டை முன்வைக்கிறார், நான் இதுல பயங்கரவாத திரைச்சட்டத்தில் கைது செய்யப்படக்கூடாது என்றதை வலியுறுத்தி. அப்ப எதற்காக இவர் திடீரென இந்த மனுவை சமர்ப்பிக்கும், அடுத்த கட்டமான கைது எதுவாக இருக்க போன்றது என்கின்ற பல கேள்விகளோட விரிவடைகின்றது இந்த உயிர்த்த நாடு தாக்குதல் சம்பந்தமான மர்மம்.